ஐபிஎல் ரிட்டென்ஷன் ரூல்ஸ் வந்துருச்சு, ரிட்டென்ஷன் டெட்லைன் வந்துருச்சு அப்படின்னா ரிட்டென்ஷன் யாரை பண்ண போறாங்க டீம்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வேலை இல்லையா? அதுதான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து ஏன்டா ஆரம்பிக்கிறேன்னா, இவங்க கிட்ட ரிட்டென்ஷன் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள்ங்க. 2 ரிட்டென்ஷன் தான் பண்ண போறாங்க. அந்த 2 யாரு அப்படின்னா சஷாங்கும் அசுதோஷும் அன்கேப்டு பேரா 4 கோடி வாங்கி வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்றதான் இப்போ வரைக்கும் கிடைச்ச கன்ஃபார்ம் நியூஸ். இதை தவிர்த்து நீங்க கேட்கலாம், என்னடா சாம் கரண்ட் இருந்தாரு, லாஸ்ட் ஒரு கேப்டன்சி வேற பண்ணாரு, அவர் ரிட்டைன் பண்ணலாம், இல்ல லியாம் லிவிங்ஸ்டோன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அவர் ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கோச்சா வந்திருக்க ஒரு ரிக்கி பாயிண்டிங். ஸோ ரிக்கி பாயிண்டிங் கோச்சா இருக்கும் போது நீங்க ஒரு கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி பிளேயர்ஸ் இந்த டீமுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றதுனால இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டைன் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மிங்க. சாம் கர்னோ லிவிங்ஸ்டோனோ விலை கம்மியா திருப்பி கிடைச்சாங்கன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர்த்து இவங்க ரிட்டைன் பண்ண போறது கிடையாது. அஷ்தீப் ரிட்டைன் பண்ணலையா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் 18 crores வரைக்கும் அவர் மெகா ஆக்ஷன்ல போவாரா அப்படின்றது ரிக்கி பாயிண்டிங் யோசிப்பாரு அப்படின்றதுனால அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ 2 ரிட்டென்ஷன் அசுதோஷும் சஷாங்கும். இதுதான் பஞ்சாப் சைடு இருக்கு. ஐபிஎல் ரிட்டென்ஷன் ஸ்பெஷலா நம்ம அடுத்ததா பார்க்க போற டீம் சன்ரைஸ் ஹைதராபாத். ஏதாச்சும் ஒரு டீம் ரிட்டென்ஷன் ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஹாப்பியா இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த டீமை சொல்லலாம். ஏன்னா காலகாலமா 2 ஃபாரினருக்கு மேல ஒரு மெகா ஆக்ஷன் ரிட்டைன் பண்ண அலோவ் பண்ணதே கிடையாது பிசிசிஐ. இந்த வருஷம் சண்டை போட்டு எங்க ரிட்டென்ஷன் நாங்க ஃபாரின் பிளேயரை பண்ணாதான் இந்தியன் பிளேயரை பண்ணாத அது எங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ரிட்டென்ஷன் ஸ்டேட்டா வாங்கியிருக்காங்க காவியா மாறன். ஸோ 3 ரிட்டென்ஷன் நீங்க கன்ஃபார்மா சொல்லலாம். அந்த 3 ரிட்டென்ஷன் யாரு அப்படின்னா ட்ரெவைஸ் ஹெட், பேட் கமின்ஸ் அண்ட் ஹென்ரி கிளாசன். இவங்க 3 பேர்ல ஸ்லாட்ஸ் வேணா மாறலாமே தவிர்த்து இந்த 3 பேர் ரிட்டைன் பண்ணது கன்ஃபார்ம். அபிஷேக் சர்மாவை ரிட்டைன் பண்ண மாட்டாங்களா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அபிஷேக் சர்மாவை நீங்க ரிட்டைன் பண்ணலாம், திருப்பி ஒரு 18 கோடி செலவு பண்ணணும், அதுக்கு பதிலாக அவர் ஆக்ஷன்ல விட்டு ஆர்டிஎம்ல எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் எஸ்ஆர்எச் இருப்பாங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நீங்க ஒப்பீனியன் மாறுபட்டதா இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டி ரிட்டைன் பண்ணலாம் அன்கேப்டு பிளேயர். ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா ரிட்டென்ஷனுக்கான டெட்லைன் அக்டோபர் 31 வரைக்கும் அவர் எந்த மேட்சுமே ஆடாம இருந்தாருனா தான் அவர் அன்கேப்ட். அதுக்குள்ள நடுவில் பங்களாதேஷ் சீரிஸ் வருது, அவர் டெபியூ பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னும் போது இப்போ வரைக்கும் நிதிஷ் ரெட்டியை அன்கேப் பிளேயர் ரிட்டைன் பண்ணணும் எஸ்ஆர்எச் நினைச்சாலும் அது அவங்க கையில இல்ல, பிசிசிஐ அண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம் கையில தான் இருக்கு அப்படின்றதுனால அந்த ரிட்டென்ஷன் பத்தி நான் பேசுறேன். ரிட்டென்ஷன் ஸ்பெஷலா நம்ம அடுத்ததா பார்க்க போற டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஏதாச்சும் ஒரு டீமுக்கு ரிட்டென்ஷனுக்கு பெரிய தலைவலியே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த டீம் சொல்லலாங்க. ஏன்னா பெருசா ரிட்டைன் பண்ற பிளேயர்ஸ் அப்படி யாரும் கிடையாது. அன்கேப்டு பிளேயரை எஸ்ஐ ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு அன்கேப் பிளேயர் அது மட்டும் தான் அவர் மாத்தி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவுமே அவரு டெஸ்ட் சீரீஸ்ல நமக்கு நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ் இந்த மாசமே வருது. அதுல ஒரு ஆடாம இருந்தாருன்னா ஒரு எஸ்ஐல நீங்க 4 கோடி ரிட்டைன் பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டென்ஷனா இருக்கலாம். இதை தவிர்த்து மீதி எல்லாமே ஆப்வியஸ் ரிட்டென்ஷன் தாங்க. சோ உங்களுக்கு விராட் கோலி, கிங் கோலி, அவர் தான் ஆர்சிபி தான் கோலி, தான் ஆர்சிபி அப்படின்னும் போது கோலியை 18% ஃபர்ஸ்ட் ரிட்டைன் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து இப்ப கேஎல் ராகுல் வெளியே வருவாரா அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாஃப் டு பிளஸை ரிட்டைன் பண்ண மாட்டாங்க, மேக்ஸ்லயும் பண்ண மாட்டாங்க. அந்த 14 crore ஸ்லாட்டுக்கு எய்தர் பட்டிதார் இல்ல வில் ஜாக்சன் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரையும் 11 crore ஸ்லாட்ல சிராஜையும் பண்ணுவாங்க அப்படின்றதான் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச நியூஸ். இதுதான் உண்மையா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 99.9% இருக்கு. இதை தவிர்த்து நீங்க ஒரு ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்ற ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டென்ஷன் ஓகேவா, இல்ல வேற யாரையாச்சும் ரிட்டைன் பண்ணணுமா, இல்ல என்னடா இவனால எதுக்கு ரிட்டைன் பண்றீங்க அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா, அதையெல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த டீம்ஸை பார்க்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தீபன்.